இந்த வருஷத்திலே பெரிய வசூலை வாரி கூச்ச படம் அப்படின்னா ஃபைட்டர் தான். ஃபைட்டர் படத்தோட 11 நாள் வசூல் எவ்வளோ, நேற்று 11வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படம் 3வது நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் 3 நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர் சலூன் இந்த படங்களோட வசூலும் இன்னும் சில தமிழ் படங்களோட வசூலை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 9 இயர்ஸ் ஆஃப் என்னை அறிந்தால் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட இயக்கத்தில் அஜித் அவர்களோட ஒரு கிளாஸான படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன முதற்கொண்டு நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை ரொம்ப கம்மியான நண்பர்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, எஸ்டிஆர் அவர்களோட மன்மதன் தான். மன்மதன் படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி, அதாவது அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நினச்சி பார்க்குற ஒரு சீன் தான் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தேவராஜ் ஏழுமலை, டிஎன் கேமிங் அப்படிங்கிறவர், ஸ்ரீ ரஃபீக், மரைக்கான், அப்புறம் ரஞ்சித் லிங்கம். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப பர்சனலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். அந்த படம் ஹிட்டாக ஃப்ளாப்பாங்கிறதெல்லாம் 2வது விஷயம். எனக்கு மயக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பிஜிஎம் அதெல்லாம் அப்படியே இன்னுமே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்ன காரணத்துக்காக அந்த படத்தை பார்த்து நான் கண் கலங்குறேன்னு தெரியாது. நான் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க சீனை பார்ப்பேன், சோகமாக இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க சீனை பார்ப்பேன். அந்த படத்தை பார்த்தா தன்னால் என்ன அறியாமல் என் கண் கலங்கிடும் அப்படின்னு எனக்கு சில படங்கள் இருக்குது. அந்த படம் இருக்குது, பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். கடைசியாக அந்த சீனில், அந்த கிளைமேக்ஸில் வேலை கிடச்சோன்னு அப்படியே கை தட்டிக்கிட்டு அந்த க்ரௌடில் நடந்து ஒரு பையனை கொண்டு போகிறா, அதெல்லாம் வந்து பயங்கரமாக கண் கலங்கிடுவேன். சில நேரத்தில் ரொம்ப அப்படியே அழுகலாம் ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக பர்சனலாக கனெக்ட் ஆகுற ஏதாவது ஒரு படம், அது ஹிட்டு ஃப்ளாப்பு அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு படம் இருக்குன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வசூல்களை போயிடலாம். மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கேரளாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படம் 13,71 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 24,92 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹனுமன் அந்த படத்தோட டே 24 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 4,28 லட்சம், வேர்ல்டு வைடு 4,68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 280,75 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 221,37 லட்சம், ஒரு அருமையான ஹிட்டு. குண்டூர்காரம் அந்த படத்தோட 24வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம், 181,65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபைட்டர் இந்த படம் டே 11 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் வந்து 14,68 லட்சம், ஓவர்சீஸில் 6,28 லட்சம், வேர்ல்டு வைடு 20,96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 212,40 லட்சமும், ஓவர்சீஸில் 83,46 லட்சம், வேர்ல்டு வைடு 295,86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடியை நெருங்கி இருக்குங்க வெறும் 11 நாளில், மிகப்பெரிய வசூல். அதே நேரத்தில் இந்த படம் வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஷேரு, அந்த ப்ராஃபிட் எல்லாம் வேறு லெவலில் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் 2024 ஆரம்பித்து நேற்று 4ஆம் தேதி வரையும் கனெக்ட் பண்ணால் 35 நாள் இந்த ஃபைட்டர் தான் 35 நாளில் இப்போதைக்கு அதிக வசூலில் இருக்குது. அப்புறம் கேப்டன் மில்லர் 24வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். தமிழ்நாட்டில் 43,59 லட்சமும், வேர்ல்டு வைடு 72,31 லட்சம். அயலான் 24வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 54,50 லட்சமும், வேர்ல்டு வைடு 78,94 லட்சம். சிங்கப்பூர் சலூன் அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 8,80 லட்சமும், வேர்ல்டு வைடு 9,67 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னன்னா ப்ரோ 8 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்கிறீங்க, 9 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு, இது 90% ரெக்கவர்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் 7 கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய
ப்ளூ ஸ்டார் வந்து 8 கோடி வசூலாகும்போது அது மட்டும் 100% ரெக்கவரி தாண்டிடுச்சுன்னு சொல்கிறீங்க. என்னங்கும்போது இது பட்ஜெட் மேட்டர் கிடையாது. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்குங்கிறத வச்சு தான். ஸோ ப்ளூ ஸ்டார் டே 11 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 66 லட்சம், வேர்ல்டு வைடு 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 7 கோடியே 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 60 லட்சம். ஸோ ப்ளூ ஸ்டார் உண்மையிலேயே ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 11வது நாளுமே இந்த படம் ஒரு அருமையான கலெக்ஷன். மறக்குமா நெஞ்சம் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். இதுவரையும் இந்த படம் 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டெவில் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம், 64 லட்சம் தமிழ்நாட்டிலேயே 71 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா, லாங் ரன் ஓடுது அப்படின்னா மேபி நல்லா வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 31 லட்சம். இதுவரையும் 5 கோடியே 40 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 5 கோடியே 60 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலேயே ஒரு அருமையான கலெக்ஷன். வெறும் 3 நாளில் 5 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் இனிமேல் வந்து இந்த மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி வீக் டேஸில் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நாளைக்கு வீடியோவில். ஸோ டே 3 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 கோடியே 30 லட்சம் ஒரு நல்ல வசூல். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் என்னை அறிந்தால் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை அறிந்தால் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட இயக்கத்தில் வந்து ஒரு கிளாஸான படம் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருப்பார் நம்ம ஹாரிஸு. என்னமோ கௌதம் படம் நான் மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவார்ல, அப்படி ஒன்று. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதில் மழை வர போகுதே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வரும். நான் ஆக்சுவலாக எங்கேயாவது போய் ஹெட்செட் ஏதாவது வாங்குறேனோ இல்லை ப்ளூடூத் ஏதாவது ஒன்று வாங்குறேனாலும் நான் அந்த பாட்டை போட்டு தான் செக் பண்ணுவேன். அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் ஒன்று வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பாட்டிலேருந்து படத்தோட அந்த மேக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அஜித் சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார். நல்லாயிருக்கும் இந்த படம். அனுஷ்காவுமே ஒரு நல்ல ரோல். முக்கியமாக அருண் விஜய் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான பேர் கிடச்சிது. அஜித்துக்கு எந்த அளவுக்கு பேர் கிடச்சிதோ அதே அளவு ஒரு பக்கம் அவரையும் கொண்டாடினாங்க ரசிகர்கள். அது வந்து மறக்கவே முடியாது. இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 46 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 5 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 95 லட்சம், ஆந்திராவில் 3 கோடியே 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸில் 26 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 88 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 34 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் வந்து 48 கோடியே 15 லட்சம். ஸோ 14 கோடியே 15 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.